சிந்திக்க சில கதைகள். வாங்குங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியோட டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, மாற்றம் ஒன்றே மாறாதது. ஆமாங்க, அதாவது ஒரு ஊரில் ட்விங்ஸ் 2 பேர் பிறக்கிறாங்கங்க, அண்ணன் தம்பி. இதில் அண்ணன் எல்லாருக்கும் உதவக்கூடியதாகவும் நல்ல மனசுடையனாகவும் நல்ல பையனாக வளர்றாரு. அதுவே தம்பி பிடிவாதம் பிடிக்கக்கூடியதாகவும் அடுத்தவங்க கிட்ட இருக்க பொருட்களை பறிக்கக்கூடியதாகவும் அடுத்தவங்க கிட்ட சிடுன்னு இருக்கிறவங்களாகவும் வளர்றாங்கங்க. ஸ்கூல் டைம்லேயே அப்படி தான். அண்ணன் தாங்கிட்டே இருக்க பொருட்களை எல்லா பசங்க கூடயும் ஷேர் பண்ணிக்குவாங்க. ஆனால் தம்பி தாங்கிட்டே இருக்கிறது பத்தாதுன்னு சொல்லிட்டு மற்ற பசங்க எல்லாருக்கிட்டேயுமே போய் பிரச்சனை பண்ணி எல்லாத்தையும் பிடுங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வளர்ந்துட்டு இருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ணனும் தம்பியும் ஒரே மாதிரி இருக்கிறதால யார் என்ன தப்பு செய்கிறாங்கங்கிறது கூட சில நேரம் தெரியாமல் போயிடும். அவங்களோட பெற்றோர்களும் கண்டிக்கிறாங்க, அண்ணனை பாரு, அண்ணன் எப்படி இருக்காரு, நீயும் அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கூட தம்பிக்கு அறிவுரை கூறுறாங்க. பட் என்னதான் இருந்தாலும் தம்பிக்கு அந்த ஒரு அதாவது மற்றவங்க சொல்கிறத நான் ஏன் கேட்கணும், தான் தனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன், என்ன யாராலையும் மாற்றிக்க முடியாது, மற்றவங்களுக்காக நான் மாற்றிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆட்டிடியூடில் தம்பி இருக்காருங்க. அப்படி காலங்கள் கிடக்குது. அண்ணனும் தம்பியும் படித்து முடித்து நல்ல ஒரு ஜாபுக்கு போகக்கூடிய நிலைமையில் இருக்காங்க. அண்ணன் ஒரு வேலையில் சேர்ந்து நல்ல ஒரு பழக்க வழக்கத்தில் நல்ல வாழ்க்கையில் முன்னேறிட்டு இருக்காருங்க. ஒரு வருஷம் நல்லா அந்த வேலையில் முன்னேறிட்டு இருக்காரு. ஆனால் தம்பியோ, நான் எதுக்கு வேலைக்கு போகணும், நான் யார் கீழே வேலை பார்க்க மாட்டேன், நான் சுயமாக தான் இருப்பேன் அப்படி இப்படின்னு ஒரு ஆட்டிடியூடோட தலகணத்தோடையும் வீட்டிலேயே இருக்காரு. ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட், முக்கியமான ஒரு ப்ரெசன்டேஷன் அண்ணன் அவரோட ஆஃபீஸில் பண்ணணும். அந்த நேரத்தில் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆக்சிடெண்ட் ஆகிடுதுங்க. அந்த ஒரு வேலையை நம்பி தான் அவங்க குடும்பமே இருக்கும். தம்பிக்கு அண்ணன் என்ன வேலை செய்கிறாரு என்னங்கிறத பற்றி எல்லாமே நல்லா தெரியும். ஆனாலும் அவர் அந்த இதை செய்ய மாட்டார். அந்த மாதிரி இருந்துட்டு வந்த சூழ்நிலையில் வேறு வழியே இல்லாமல் அண்ணனோட இடத்துக்கு தம்பி வேலைக்கு போகிறாரு, அண்ணனை மாதிரியே. ஆனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் அண்ணன் எப்படி நடந்துக்கணுமோ அதே மாதிரி தம்பியும் நடந்துக்கிறாரு. நாள் ஆஃபீஸ் போகும்போது அப்படியே முன்னாடி இருக்க எப்பயுமே வாட்ச்மேன் கிட்ட அண்ணன் நின்று ஹாய் சார், என்ன சாப்பிட்டீங்களான்னு அப்படி விசாரிச்சுட்டு தான் போவார். நாள் போகும்போது வாட்ச்மேன் டோர் திறக்கும் போது ஹலோ சார் அப்படிங்கும் போது என்ன அப்படின்னு சிடுன்னு விழுகிறாரு. உடனே அந்த வாட்ச்மேன்ட்டு நீங்கள் எப்பயுமே இப்படி நடந்துக்க மாட்டீங்கல்ல, என்ன சார் ஆச்சு அப்படின்னு கேட்க, ஓ சாரி சரி, நான் ஒரு லைட்டாக டிஸ்டர்பில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போயிடுறாரு. அப்பயே நினைக்கிறாரு, ஓ அண்ணனோட குணம் வேறு, நம்மளோட குணம் வேறு, நம்ம எல்லாத்துக்கிட்டையும் பணிவாக இதாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி அதாவது அண்ணனோட ப்ரெசன்டேஷன் நடத்துகிறாரு. எல்லாருக்கிட்டையும் அண்ணன் மாதிரி அமைதியாக பொறுமையாக நிதானமாக பேசுறதுக்கு தன்னை தயார்படுத்திக்கிறாருங்க. அண்ணன் ரெக்கவரி ஆக 1 மாதம் ஆகுது. தம்பியும் அண்ணனோட மாதிரியே நடிச்சு கடைசியில் அண்ணனோட பழக்கத்துக்கே அவரும் மாறிட்டாரு. 1 மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அண்ணன் நல்ல குணமாயிட்டாரு. வீட்டுக்கு அதாவது இப்போ எப்படின்னா அப்பா அம்மாவே ஆச்சரியப்படுறாங்க, என்ன இது நம்ம சின்ன பையனா இது இப்படி வாழ்க்கையில் மாறிட்டானே, அவன் கொஞ்சம் கூட தன்னோட கேரக்டர் யாருக்காக மாற்றிக்காமல் இருந்தான், ஆனால் இப்போ சூழ்நிலைகள் மாற தனக்கானதை மாற்றிக்கிட்டானு அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. இப்போ தம்பி அண்ணன்கிட்ட பேசுகிறாரு, நான் நினச்சிட்டு இருந்தேன் எப்பயுமே என்னை யாராலும் எதுக்காக மாற்றிக்க முடியாது அப்படின்னு. ஆனால் நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் நம்ம போகக்கூடிய இடங்களும் நம்ம நல்ல நிலைக்கு மாற்றிடுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, நம்ம எப்பயுமே நாமளாக இருக்கிறத விட இருக்கிற சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட நற்பண்புகளை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இருக்கிற இடத்துல வாழ்க்கையில் முன்னேறி போகலாம் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேனா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எப்பயுமே மாற்றம் ஒன்றே